ஹாய் ஹலோ வாஸ் வெல்கம் பேக் டு சேனல் அகாடமிக்கு. ஸோ நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் டே 4 இன்றைக்கி. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னா ரந்தம்புதூர் நேஷ்னல் பார்க் போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் இருக்க வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது ஹோட்டல். ஆக்சுவலாக நேற்றுக்கு என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4லேருந்து vlog எண்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணிட்டு அது வந்துட்டு vlog முடிக்க போகிறேன்ட்டு. பட் அதில் தான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் வந்து 2.5 hours 2.25 மணி தான் ப்ராப்பராக வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணேன். அது மிட்லேயே சம்பவம் நான் பார்க்க விட்டுருந்தேன். டீ கடையில் ஸ்டாப் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எவ்வளோ 10 kilometers 15 minutes வந்து ட்ரைவ் பண்ண வேண்டியிருந்துச்சு. வண்டி எடுத்துறதுமே லைட்டாக வந்து ஆட ஆரம்பிச்சு. ஸோ என்னென்னு பார்த்தா வந்து ரியர் டயர் வந்து மறுபடியும் பஞ்சருங்க. சரி டியூப் தான் போயிடுச்சு, நீ மாற்றணும். சரி எல்லாம் ஏர் ஃபில் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு கேப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நோட்டீஸ் பண்ணேன், டயரோட ரைட் சைடு வந்து அப் டவுனாக இருந்துச்சுல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து ஏர் ஃபில் பண்ணி கொஞ்சம் ஓட்டவோ இல்லை அப்படியே ஓட்டலாம் வந்துட்டு ரிம் வந்து ஃபுல்லாக போயிடும். இப்போ வர ரிம் நல்லா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா எப்போ வந்து ஆச்சுது நான் பார்க்காம எவ்வளோ தூரம் ஓட்டு வந்தேன்னு எதுவுமே ஐடியா இல்லை. திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு தான் ஷாப்பில் உள்ளவரை பார்த்தீங்கன்னா டோ பண்ணுறதுக்கான வெஹிக்கிளே வந்துட்டு நம்பர் கொடுத்து பேசி அவர் வந்தார். அதுக்கப்புறம் சரி டோ பண்ணுற வெஹிக்கிள் வந்துச்சு, எப்படி தூக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னால் யாராவது வருவாங்க, டிவி வருவாங்க, அவங்கள வச்சு தூக்கலாம் அப்படின்ட்டு. மணியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9:30-10 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சரி ஓகே வெயிட் பண்ணலான்ட்டு அப்போயும் கூட வந்துட்டு ஏன்னா வரவங்களே எப்படி நெக்ஸ்ட் ஏன்னா ஃபுல் லோடு இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்புறம் டாப் பாக்ஸு பேக்கெல்லாம் கழட்டிட்டு பேரிஸ் மட்டும் வச்சுருந்தேன். பேரிஸ் கழட்டிருக்கலாம் ஆக்சுவலாக. ஏன் கழட்டலை அப்படின்னா வந்துட்டு மறைஞ்சா பிடிக்கிற சப்போர்ட்டோ இல்லை விழுந்தாவோட வண்டி எடுப்படாமல் இருக்கணும்னா பேரிஸ் கழட்டாமல் வச்சுருந்தேன். ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியர் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் நல்லா ப்ராப்பராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து டோ வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஒரு இறக்கமான டவுனில் விட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப ஏற்றமாக இல்லாமல் மீடியம் ஏற்றின போதுன்ற தாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு அப்புறமா ஹெல்ப் பண்ணி வண்டியை டோ வெஹிக்கிள் ஏற்றி ஹோட்டலில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மண் இருக்கிற இடத்துல வந்து ஸ்லோப்பாக வந்து ப்ராப்பராக விட்டு அப்புறம் அதாவது நார்மல் ரோட்டை விடும்போது கொஞ்சம் ஏற்ற கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் சைடில் இடத்த பார்த்து விட்டு இறக்கி தள்ளி பார்த்தீங்கன்னா டோ பண்ணி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயர் ஃபுல்லாக போயிடுச்சு, வண்டி நிப்பாட்டி விட்ருக்கேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா வண்டியோட சோய் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நிற்கிது. நேற்று எனக்கு அது சம்பவம் நடந்த விட பார்த்தீங்கன்னா செம அப்செட் ஆகி என்ன பண்ணுறது ட்ரிப்பு போச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ வர அப்படி தான் இருக்குது, ரொம்ப கிளியர் ஆகலை. ஏன்னா அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பிளேஸை ரீச் ஆனது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் ஸ்லாட் வந்து 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரந்தம்பூர் நேஷனல் பார்க் சஃபாரி வந்து புக் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சஃபாரி. சும்மா வந்தோம் நம்ம டிக்கெட் கிடைக்காது, பல நாட்கள் மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும். அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து அப்புறமா கன்ஃபார்மாக அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிக்கெட்டே கிடைக்கும், அந்த மாதிரி சஃபாரி அது. ஸோ அதுக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கு போகிறதா பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து அந்த பிக்கப் வெஹிக்கிள் கிட்ட வந்து நடந்து போயிட்டு. ஸோ இந்த ஃப்ரெண்டில் நிற்கிதுலங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் தான் சஃபாரி போக போகிறோம். இந்த வெஹிக்கிளில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்துட்டு அங்கங்கேயே நிறைய நிப்பாட்டி விட்டுருக்காங்க. வேறு டைமில் அது கூப்பிட்டு போவாங்கல்ல. சரி அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆக்சுவலாக வேறு லொக்கேஷன் அப்படின்னாங்க, திரும்ப வந்து நாங்களே வரோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டு அடுத்து இன்னும் வந்து வேறு இடத்துல வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போகிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 zone இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 zone, அப்புறம் இந்த பக்கம் 2 zone, ஸோ அந்த பக்கம் 2, அப்புறம் இந்த பக்கம் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜோன்ஸோட வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம போகிற பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் வந்து உள்ளே போகிறோம். प्रॉपर को पग मार्क्स देखने पड़ेंगे, अलार्म कॉल सुननी पड़ेगी, कई जगह रुकना पड़ेगा, अलार्म कॉल से पता लगेगा कि उसकी प्रेजेंस कहाँ पे है. इसलिए आप थोड़ा सा पेशेंस रखें और कोई पॉलीथीन वगैरह चलती गाड़ी में खड़े मत होना, हाथ बार मत निकालना. जो कॉमन एनिमल है डियर, एंटीलोप, मंकीज वो तो दिखेंगे आपको. बाकी हमारा पूरा प्रयास होगा आपको टाइगर दिखाने का. जो भी உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஜோன் 1, 2, 3 நினைக்கிறேன் இந்த ரேஞ்ச். ஆக்சுவலாக நிறைய ஜோன்ல ஏதாவது விட்டு போகலாம். இந்த பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஆக்சுவலாக ஒரே ஜோன்ல எல்லாரும் போக மாட்டாங்க. ஏகப்பட்ட இந்த மாதிரி போகிறது பார்த்தீங்கன்னா கேண்டர் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் வந்துருக்குது. அதில் வந்து குறிப்பிட்ட ஜோனுக்கு நம்ம எந்த ஜோன் புக் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம புக் பண்ணும்போதே ஜோன் 1, 2 அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ எந்த ஜோன் நம்ம புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நம்ம அந்த ஏரியாவில் வந்துட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போகிற நேம் சொன்னல வந்து ரந்தம்பூர் நேஷனல் பார்க். ஸோ இதுக்கு ஏன் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து இந்த ஃபாரஸ்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்குது. அதோட நேம் வந்து ரந்தம்பூர் ஃபோர்ட்.
ஸோ அதனால அந்த ஃபாரஸ்ட் நேமே அப்படி வந்து வந்திருக்கு. சரி மாதிரி உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு இதுதான் ஃபிக்ஸடு கிடையாது, நிறைய அதாவது சீசன் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி அதாவது ஜீப்பில் போகிற மாதிரி இருந்தால் வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி நம்ம போகிறது கேண்டர் வெஹிக்கிள், இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்த டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2000 ரூபா அந்த டிக்கெட், 2050 ரூபா அந்த டிக்கெட். ஆக்சுவலி இது நம்ம டிக்கெட் கவுண்ட் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. பிஃபோராகவே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த் பிஃபோரே நீங்கள் புக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த எப்போ வரப்போறீங்கன்ற பிளான் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டு போய் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். வெயிட்டிங்கில் வந்து ஹிந்தியில் கொஞ்சம் பேசினார்ல, அது கொஞ்சம் அரைகுறையாக புரிஞ்ச வச்சு நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது ஜோன் 1 இல்லை, எல்லா ஜோனும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 70 டைகர் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாமே பெங்கால் டைகர். இப்போ நம்ம போகிற ஜோனில் வந்து 3 டைகர் இருக்காமா. அது வந்து டைகர் சென்சார் இருக்குல்ல, அந்த அலாம் வச்சு வந்து நாங்கள் அந்த ஸ்பாட் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணி காட்டுறோம் அப்படின்னாங்க. அதுக்காக கன்ஃபார்மாக காட்டுவது கிடையாது. மற்றபடி டியர்ஸ் வேறு அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், முடிஞ்ச ட்ரை பண்ணி டைகர் வந்து காமிக்கிறோன்னாரு. நான் இது வரைக்கும் போன சஃபாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆக்சுவலாக 2-3 இடத்துல சஃபாரி போயிருக்கேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன சொல்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் பார்த்தேன். அதுவும் பக்கத்தில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல் கேமரா வச்சு அவர் ஜூம் பண்ணி அவர் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்தார். ஸோ அதை வந்து அப்படி பார்த்துருச்சு, அவ்வளோதான். நம்ம கண்ணால் டேரெக்டாக வந்து எது சஃபாரிலையும் பார்க்கல நான். சரி இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ ஆன்லைன் விக்கிங்கெல்லாம் பார்த்தா சரி பார்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து நம்ம இந்த சஃபாரி முடியும் போது தான் தெரியும் பார்க்க முடியுதா இல்லையா அப்படின்றது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். ஃப்ரெண்டில் போன வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதை பார்த்து இவரும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. என்னென்னா டைகரை வந்துட்டு மானு பார்க்கும்போது ஒரு விதமாக சவுண்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சவுண்டை நோட்டீஸ் பண்ணதுனால அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேரம் அப்படி இருப்பாங்கன்னு தெரில. இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்னிங் 6-7 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2:30 to 6 வரும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் மார்னிங் சஃபாரி போகிறதா இருந்தால் 1 டே பிஃபோராகவே நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே வரலன்னு காண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து டக்குன்னு வண்டியை ஸ்டாப் எடுத்துட்டாரு. அதை பார்த்து ஃப்ரெண்ட்லேருந்து 2 வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு டீட்டெயில் பற்றி இந்த ஃபாரஸ்ட் பற்றி முன்னாடி வந்து ஜெய்ப்பூர் மகாராஜா இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக வந்துட்டு போகிறோமா. ஸோ அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக வந்து இங்கே வேட்டையாட வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து தேவையான அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிறது அப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வரி கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜா காலத்துக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் அழிய ஆரம்பித்த பிறகு தான் வந்து பார்த்தா வந்துட்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டைமில் இது வந்து ஒரு ப்ராப்பர் டூரிசம் ஃபாரஸ்ட் மாதிரி இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வில்லேஜ் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ப்ராப்பராக இது பண்ணிட்டு தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஜிப்சி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஜிப்சியில் போகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து போகிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க ஒரு 6 பேர்னா நீங்கள் அது மாதிரி புக் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான். இல்லை நம்ம வந்து ஒரு ஆள் இல்லை 2-3 பேர் வரீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து மாதிரி கேண்டர் வெஹிக்கிளே புக் பண்ணீங்கன்னா பெட்டர். 2 பேர் கேண்டா எவ்வளோ கத்துறீங்க? ஒரே ஒரு ஒத்த மானுங்க. இது வண்டி பொருளில் போனால் 1000 கணக்கு பார்க்கலாமா? இதுக்கா எவ்வளோ வரும்? சிம்பிளி வேஸ்ட். பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உட்காந்துருக்கு. என் கூட வீட்டுக்கு வருதா? வீட்டில் ஒரு லீவ் வச்சுருக்கேன் நான். கூட வேணா கூப்பிட்டு போகிறவா? இங்கே வந்து இந்த சீட்டில் வந்து ஆகி போயிடுச்சு போயிருங்க. இதான் வந்துட்டு பயப்படல. ஆனால் ஃப்ரீயாக வருது நல்லா. கையை கடிப்பது இல்லை. இது பாருங்களேன், வேற ஒரு குயில் 2 வந்துருக்கு. சுற்றி கையில் தான் பிடிக்கிட்டு போகிறேன் வந்துட்டு இருக்கலாம். தலை மேலே வந்து உட்காந்துருக்கு பாருங்க. பக்கி பயப்பட தலையில் வந்து உட்காந்துருக்கு. ஏதோ ஒன்று லாங்க நிற்குதுங்க.
ப்ளூ கோல நீல்காயின்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக கேப்சர் ஆகும். சரி இது லைட்டாக சஃபாரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரூம் கிட்டே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ராப் பண்ண மாட்டாங்களா, அவங்க பாயிண்ட் வேறேனாங்க. பட் வந்துட்டு பையா பைக்கு நெய் பையா கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டார். ஆக்சுவலாக சஃபாரி என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சேம் நான் எல்லா வாட்டியும் போகிற மாதிரி தான், டயர் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். எதுக்காக வேஸ்ட் பண்ணால் வந்துட்டு அமௌண்ட் வந்து ஹை அமௌண்ட்டுங்க. 2000 ரூபா வந்து ஒரு ஆள் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த நான் போன அந்த கேண்டர் மேலே பார்த்தீங்கன்னா 20 ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இந்த நிற்கிதுல இதில் இல்லை இதே மாதிரி இது வந்து நிறைய பேர் போவாங்கள்ல, ஸோ அங்கேயே பார்க் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் பார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க் பண்ணது தான் இந்த ஸ்பாட் இது. இதில் வந்து 20 ட்ராவல் பண்ணுவான். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டாக இல்லை, உள்ளே வந்து பேசுகிறேன். ஸோ சொல்லிட்டு இருந்தேங்க, அதாவது இந்த ஃப்ரெண்டில் நிற்கிறது தான். ஸோ இதோட வந்துட்டு தான் 20 பேர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரே ஒரு கேண்டல் வேணும் பார்த்தா 40,000 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் லீஸ்ட் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா 20 இந்த மாதிரி வேன் வந்து உள்ள வந்து ஒரு மார்னிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். ஸோ அப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ஆச்சு பாருங்க, 40,000 × 20 எவ்வளோ ஆச்சு, 8 லட்ச ரூபா ஆச்சா. ஸோ 8 லட்ச ரூபா ஆச்சுது. திரும்ப இது மார்னிங் செக்ஷன் மட்டும். ஸோ ஈவினிங் இதே மாதிரி போச்சுன்னா ஹெட்டு 16 லட்ச ரூபா ஆச்சுது. திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் சொன்னேன்ல, ஜிப்ஸி எதுவும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஜிப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை விட ஜாஸ்தியாக தான் ஓடும் பார்த்தா. ஸோ அப்படி விட அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க மார்னிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சஃபாரியில் மட்டுமே ஒரு 30 to 40 லேக்ஸ் வந்து அசால்ட்டாக வந்து இன்கம் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு செலவு கிடையாது. இப்போ ஜூன் எடுத்தால் கூட பார்த்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அந்த அனிமல்ஸுக்கு ஃபுட்டு அது இதுன்னு மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹை ப்ரைஸ் ஆக்சுவலி சொல்ல போனால். ஏன்னா பார்த்தா கூட பரவாயில்ல, பார்க்கவும் இல்லை, பட் பார்த்தாலுமே ஹை ப்ரைஸ் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 உள்ளே வச்சுருந்துருக்கலாம். அந்த ப்ரைஸ் வந்து பர்சனுன்றது பார்த்தா ஒரு ஆவரேஜாக இருக்கும், ஓகே அப்படின்ட்டு இருக்கும். பட் 2000 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து வாங்கிட்டு என்னை பொறுத்தவரையும் இது ஒஸ்ட்டு தான். பட் என்ன ரிட்டர்ன் வரும்போது டிரைவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தான் பார்க்க முடியலை. ஆக்சுவலாக நேற்று மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே வந்து டயர் காமிச்சு கொடுத்தேன், நானே வந்து காமிச்சு கொடுத்தேன். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்க முடியல அப்படின்ட்டாங்க. ஸோ 2000 வந்து போச்சுது. நம்ம வந்து திரும்ப வந்து டயருக்கு வந்து இனி வந்து ஒரு கான்டாக்டை கால் பண்ணி கேட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட டயர் சைஸ், பைக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 500 டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 160/60/17 தான் ஸ்டாண்டர்ட் சைஸு. அது வந்து கண்டிப்பாக கிடைக்காது, ரேர் அது. அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்டு 10,500 ரூபா அந்த வேலை இருக்கும். இன்னொன்று இந்த ஊரில் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை சைஸு. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து 150/60/17 வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயர் சைஸ் மோஸ்ட்லி அவைலபிள் இருக்கும். டாமினார் சூட் ஆகுறது சைஸ் சின்னது ஆக்சுவலாக, டாமினார் நிறைய பைக் சூட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டயர் சைஸ் வந்து கடையில் செக் பண்ணிவிட்டு கிடச்சின்னா வந்து வாங்கி முடிஞ்சால் வந்து சீக்கிரம் மாற்றினா நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண முடியும். இல்லைனா திரும்ப நான் இந்த ஸ்டே பண்ணி இதே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது கன்டினியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிப்போட ஒவ்வொரு டே பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். செம்ம கடுப்பாகுதுங்க ஆக்சுவலாக. வண்டி ஸ்டில் இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒன்றுமே பண்ணவே இல்லை, ஒர்க்கே பண்ணல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 3:45 மணி ஆகுது. ஆக்சுவலாக 11 மணிக்கு வந்து இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனது. இந்த ரூம் மீன்ஸ் இந்த நம்ம நேற்று எடுத்த ரூமில் வந்து வந்தது. டயருக்கு வந்து நிறைய ஷாப்பில் வந்து பேசி ஜெய்ப்பூருக்கு பேசி லாஸ்ட் இங்கேயே வந்து பார்த்தா ஒரு இரகுலர் ஷேப்பு டிவிஎஸ் டயர் தான், வேறு வழியே இல்லை, சரி போட்டாகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா அதை வந்து லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12:45 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்டுன்னு சொன்னால் இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வரவே இல்லை. ஃபோன் பண்ணும்போது இப்போ லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணும்போதுன்னா ஒரு லஞ்சு சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் சொன்னால் இன்னும் வந்து வந்துட்டு இருக்காரு. ஒஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு ட்ராவல் ஒருத்தர் இருக்கிறாரு, டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்துட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம். மணி 4 மணி ஆகுது. ஏன்னா ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காது, அதாவது நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் இருந்துக்கிறோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா வந்துட்டு நான் பேசி வந்து இது பண்ணியிருக்கோம். திரும்ப வந்து பார்த்தா பைக் ரெடி பண்ண அப்புறம் நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்த டெஸ்டினேஷன் ஜெய்ப்பூர் பார்த்து போக வேண்டியிருக்குது. இன்னும் அடுத்த ஒரு கால் பண்ணுவோம். 4 மணி ஆச்சுது வந்துருக்காங்க. அதுவும் வந்து ஒஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, பேடாக் ஸ்டாண்டு. இல்லைன்னா ஒரு காரோட ஜாக்கியாவது எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு அந்த காரில் வந்து ஓனர்கிட்ட சொல்லி விட்டுருந்தது. பட் திரும்ப பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேரை மட்டும் தூக்கிட்டு வந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹோட்டலில் வந்து அவர் சொன்னால் நான் வேணால் ஜாக்கி தானே காரோடனாரு. ஜாக்கியை வந்து போட்டு வேணா இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது தெரியல. வெயிட் ஒரு கல் எடுக்க வந்துரு, ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்டில் கல் எடுக்கணும். ஸோ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி கொடுத்தாங்க. ஜாக்கி கொடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் சரி நிற்கிது. ஸ்டாண்டை லெவல் பண்ணிட்டா வந்துட்டு ஸ்டாண்ட் லெவல் பண்ணிட்டா வந்துட்டு ஈஸியாக இருக்கணும். அது யாராவது டச் பண்ணாங்கன்னா வண்டி மறைஞ்சு விழுந்துடும். அதுதான்
வெயிட் கழட்டி வச்சுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஜாக்கி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. டயர் தெரியுங்களா, இதான் ப்ராப்ளம். டயர் இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி இந்த ஒன் சைடாக வந்து அமுகிட்டு இருக்கு. அப்படியே அமுகி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டயர் கிழிஞ்சிருச்சு. நைட் வீடியோ கிளியர் தெரிஞ்சுக்கிறதுல டயர் ஃபுல்லாகவே கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட மொத்தமாக கிழிஞ்சு வந்துடும், அந்த அளவு தான் இருக்குது. இது வந்து இந்த டயரில் டிஆர்கே போட்டால் சாபம் அது 502 எல்லா பைக் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம். பஞ்சருக்கு டயரை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடந்து வந்து எதாவது சாப்பிட்லான்னு வந்தேன் இந்த ஜங்ஷனில். பெருசாக எதிரோட ரொம்ப கடையெல்லாம் இல்லை ஹோட்டல் பக்கத்தில். ஏன்னா பைக்கில் அதனால் ரொம்ப தூரம் போக முடியாது. அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அதுவுமே சாப்பிட்றதே யோசிக்கிற மாதிரி இருக்குது, யாருமே போகிற மாதிரி தெரியல. சரி, அதனால் வந்துட்டு இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி வந்து சொல்லியாச்சு. மணி வந்து 4:30 மணி ஆகுது. ஆக்சுவலாக 4 இல்லை, சாரி 3:30 மணி ஆகுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா புது டயர் வந்து மாட்டியாச்சு. பெரிய காஸ்ட்லி டயர்லாம் கிடையாது. டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா 150 தான் மாற்றிருக்கேன். 160 தான் நம்ம ப்ராப்பர் டயர், 1 சைஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே மாட்டியாச்சு. சொல்ல போனால் இந்த டயர் கழட்டி மாட்டேன் இப்போ நானே சூப்பராக மாட்டிடுவேங்க. 2 வாட்டி கழட்டி மாட்டி இவங்களே நான் தான் சொல்லி கொடுத்து மாட்ட மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா இது வந்து பழைய டியூப் அதில் உள்ளே இருந்தது. ஸோ இதில் வந்து இங்கே பஞ்சர் இருக்கும். இது அப்புறமா வந்து ஒட்டி வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். மறுபடியும் நம்ப முடியாதுங்க டயர்லாம். சேஃப்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து போகும்போது தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தாங்க ஹில்டாப் ரெசிடென்சி ஸ்டே பண்ணியிருந்தது. ஸோ நேற்று நைட்டு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க சொன்ன 2 பேர். அவங்க வந்து நமக்காக ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக மதியானம் வரைக்கும் டயர் வந்து தேடி இது ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி டயர் கிடச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ ஃபோன் பண்ணிட்டு கிளம்பிட்டு ஆகிட்டாங்க. இல்லை இதான் கிளம்புறேன்ட்டு வரேன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பேசிவிட்டு ஒரு ரூட் சொல்கிறேன், அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னாங்க. கூடவே பாருங்களேன் எப்படி ஒரு ஏசி இருக்கும் போல. ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அப்படின்னாங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா பண்ணிட்டு அது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து வாங்க ஒரு ரூட் காமிச்சு கொடுத்துட்டு அந்த ஒரு ஹைவே இருக்குது அதை பிடிச்சி கொடுத்துட்டு போகலான்னு சொன்னாங்க. அப்படி ஸோ ஹோட்டல் பையா வேறு வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் என் பேஜில் போட்டுக்கிறேன்ட்டு பைக்கை வச்சு என்னை வச்சு ஃபோட்டோட எடுத்தார். ஸோ ஃப்ரெண்டில் வந்து 2 பேர் போகிறாங்களே, இவங்க தான் நமக்கு வந்து சீரியஸ்லி நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க தெரியுமா. வந்து ஸ்டேட்டில் அங்கே அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்களா இருக்கும். பட் ஆனால் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட். ஆக்சுவலாக இவர் வந்து இந்த சினிமா ஒரு டைலாக் மாதிரி நீ என் பாசத்தை மிஞ்சிடா போடா அப்படின்ற மாதிரி பார்த்தா நேற்று தான் வந்து காரில் வந்து அவங்க விஷயமா வந்துருப்பாங்க. டீ குடி நிப்பாட்டினாங்க, வண்டி ஏற்றி ஹெல்ப் பண்ணதோடு போகிறதோட சரி ஓகேவா இருக்கலாம் ஓகேவா. இவர் அதுக்கும் தாண்டி திரும்ப ஹோட்டலுக்கு அந்த டிரைவர் கொஞ்சம் ரூட் கன்ஃபியூஸ் ஆகி வச்சோடனே நான் வந்து காமிச்சு தரேன்னு ஹோட்டலில் வந்து காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி இறக்குறதுக்கு பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் வந்து ஹெல்ப்னா வந்து கூப்பிடுங்க, நாளைக்கு வந்து டயர் நானே உங்களுக்கு தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப நானும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலே டயர் வந்துட்டு ஒவ்வொன்றா இங்கே லோக்கல் ஆகட்டு ஜெய்ப்பூர் ஆகட்டு நிறைய நேரத்துக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கேட்க ஆரம்பிச்சு இந்த டயர் மேட்சாமா அந்த டயர் மேட்சாமா கேட்டு இருந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன டயர் வந்துட்டு இவங்க சைடில் ஒரு டயர் வந்து அரேஞ்ச் ஆச்சுது. பட் அடுத்த நாள் வர மாதிரி இருந்துச்சா. ஸோ இது எப்படி பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இங்கே ஒன்று அரேஞ்ச் ஆகி தான் லேட்டாகி எடுத்து ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. டயர் வந்து அரேஞ்ச் ஆச்சு. திரும்ப வந்து ஈவினிங் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னாலும் கிளம்ப போகிறேன் அதை வரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வரேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து அங்கே ஜெய்ப்பூரில் என்ன பிளேஸ் பார்க்கலான்னு சஜஷன் கொடு. அது போக பார்த்தீங்கன்னா இனிமேல் சிட்டியில் போகிற டிராஃபிக் மாட்டுவீங்க, எக்ஸ்பிரஸ் வே இருக்குது அப்படின்னாரு. மேப்பில் வந்து போட்டு பார்த்தேன். பட்னா அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நானே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேறு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு எக்ஸ்பிரஸ் வே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நைட் ரைடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். சார் இப்போ 2 மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே எக்ஸ்பென்ஸ் மேலே எக்ஸ்பென்ஸ் செலவாகிட்டு இருக்குல்ல. டயர் எக்ஸ்பென்ஸ் சொல்லவே இல்லை நான். ஆக்சுவலாக டயர் ஹார்டாக ஃபீல் ஆகுதுங்க. ப்ரெஷர் ஓவராக இருக்கிறதுனாலையா இல்லை வந்து பிராண்டு வேறு டயர் ஆகும்போது ஹார்ட்னஸ் சாஃப்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். குழியில் போடும்போது டொப்புன்னு இருக்குது.
டயர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூடிங் ஃபிட்டிங் வந்து 5500 ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா 6850 ரூபா சொன்னார் ஒன்லி டயர் காஸ்ட்டுக்கு ஃபிட்டிங் சேர்க்காம. அப்புறம் எங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தா வந்துட்டு 4000 ரூபாய் தான் போட்டிருக்கு. வெயிட் மினிட் அவர் தான் சொல்கிறது கேட்டுட்டு. டயர் காஸ்ட் வந்து சொன்னால அவ்வளோ ஜாஸ்தி, ஆன்லைன்லேயே 4000 ரூபா தான் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இது வந்து ரேடியல் டயரு ஆச்சு பூச்சுனாரு. இதே ரேடியல் தாங்க ஆன்லைன்லேயும் போட்டுருக்கணுமோ, எனக்கு வந்து காஸ்ட்டு 5500 ரூபா தான் ஏதோ பேசினார். அப்புறம் சரி வேணாலும் விட்டுட்டு திரும்ப வேறு கான்டாக்ட் பிடிச்சி அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பெங்களூரில் ஒரு கான்டாக்டில் பேசி அங்கேருந்து பார்த்தா அவர் இங்கே ஃபோன் பண்ணி இதே ஆள்கிட்ட பேசி அப்புறம் 2ஆவது வாட்டி ஃபோன் பண்ணும்போது ஆமாம் அங்கேருந்து கால் பண்ணாங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்லாம் பேசி எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்ப வந்து ஃபைனலில் வந்து 5500 ரூபான்னாரு. அப்புறம் திரும்ப எடுத்து 5300 ரூபாய் பண்ணி தரேன், 200 ஃபிட்டிங் கொடுத்துருங்க, டோட்டலாக 5500. சரி ஓகே, ஏன்னா இப்போ கிடைக்காத இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப டிமாண்ட் பேச முடியாது. ஒரு 4000 ரூபாய் டயரை வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா வந்து எங்களுடைய ஃபிட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 வருஷம் வாரண்டினாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியிலலாம் 2 மாதம் போனாலே பெரிய விஷயம் தான் பார்த்தா 2 வருஷம் வாரண்டி. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா இப்போ சொல்ல வந்து இந்த இவ்வளோ பெரிய விளக்கம் எதுக்குன்னா தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பெரலி தாவடிச்சுறாரு என்ன என்ன பேச வரேன்ட்டு என்னை தள்ளி போட்டுருவான் போல இருக்கு. 500 500 5000 ரூபா 500 ஐயோ ஏதோ சொன்னேன். என்ன பேசிகிட்டு இருந்தேன், பட்ஜெட். ஸோ வந்து இந்த பிளானில் வந்து இது எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இவர்கிட்ட பேசி முடிச்சிட்டோம். என்னையே ஒரு நிமிஷம் சாக்கா வச்சிட்டாருங்க ஹிந்தி பையா. 500 500 சிசின்னு அவர் 500 அப்படின்னு சாக்காரதை பார்த்தோன்னா ஒரு 5000 சொல்லிட்டோமோ அப்படின்னு என்னையே சாக்கா வச்சிட்டாரு. ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இப்போ வந்து இந்த தேவையில்லாம ஆக்சுவல் டயர் வந்து நான் வந்து ட்ரிப் முடிச்சே மாற்றணும் இருந்தது, முன்னாடியே வந்துச்சு செலவு. ஸோ அந்த 5500 அங்கே வந்து ஒரு பஞ்சர் கடையில் டியூப் மாத்திரம் அந்த செலவு, அப்புறம் இங்கே டோ பண்ண செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7500 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த ட்ரிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதனால் இன்னும் வந்து பட்ஜெட்டை வந்து சுருக்கணும். நான் வந்து டென்ட் வந்து ஒன்லி அப் அண்ட் டவுனுக்கு மட்டும் தான் டென்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன வச்சுருந்தா எப்படி நைட்டு தான் போகிறோம், ஜெய்ப்பூர் உள்ளே போய் ரூம் போடுறதுக்கு பேசாமல் வந்து டென்ட்டு எங்கேயாச்சும் அவுட்டரில் போட்டுட்டு நான் ஜெய்ப்பூரில் ஆக்சுவலாக 2 நாள் ஸ்டே இருக்குது. அப்போது 2 நாள் ஸ்டேனா இன்றைக்கி நான் போய் ரூம் போட்டேன்னா 3 நாள் வந்து ஜெய்ப்பூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ என்னால் அவாய்ட் பண்ண முடிஞ்சு ஒரு நாள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ என்ன நைட்டு நான் வந்து போய் பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணேன்னா ஸோ 2 நாள் ரூம் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. நான் அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே போய்ட்டு பெட்ரோல்லாம் தாங்க முடியாது, நல்லா இருக்காது. ஸோ யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு சிட்டிக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் நல்லா கிடச்சுன்னா வந்துட்டு டென்ட்டை போட்டு படுத்துட்டு காலையில் எழுப்பி போயிட்டு ரூம் வந்துட்டு எப்படி காலையில் கொடுக்க மாட்டாங்க, லக்கேஜ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மதியானம் செக்இன் பண்ணுறேன்ட்டு ரூமை வந்து நல்லா பேசி முடிச்சுட்டு சைட் பார்க்க போயிட்டு மத்தியானமாக வந்து ரூமை செக்இன் பண்ணலாம். அதுதான் வந்து இப்போதைய மைண்டில் இருக்குது. ஆக்சுவலாக டயர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் மெட்டீரியல் அதான் தெரியுது. ஏன்னா பழைய டயர் நான் யூஸ் பண்ணதுக்கு இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹார்டாக இருக்கிறது நல்லது தானே அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன குளியில் விடும்போது டக்குன்னு அடிக்குங்க, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ரைட் கொடுக்காது ஆக்சுவலாக. அதனால் ஏதோ ஒரு ரைடாக எப்படியும் ஆகிட்டு போட்டு இந்த ட்ரிப்பு முடியாத வரை எனக்கு இந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது நான் 3வது நாளாக சொல்கிறேன். அந்த ரூட் வந்துருச்சுங்க. அந்த ஃப்ரண்டில் போட்டு தான் காமிச்சு கொடுத்தாரு. அந்த பேக் சைடில் எக்ஸ்பிரஸ் வே 1 கிலோமீட்டரில் வருது. அதில் நம்ம ஏறிட்டோன்னா கோட்டா ஆகட்டும் ஜெய்ப்பூர் ஆகட்டும் வந்துட்டு ஜெய்ப்பூர் வந்து 168 இருக்குது. டேரெக்டாக வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வேல ஏறினா நம்ம வந்து அங்கே போய் எக்ஸிட் ஆகிக்கலாம். அது இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னாரு. தெரில என்ன மாதிரி தெரில, ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா தெரில. அது நான் ஓப்பன் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து ரூட் காமிச்சு தரதான் அவங்க கூப்பிட்டு வந்தார் ஆக்சுவலாக. பட் என்ன நார்மல் நம்ம உள்ளே போகிறோட பார்த்தோன்னா கிலோமீட்டர் கொஞ்சம் ஹையாக தான் வருது, ஒரு 25 கிலோமீட்டர் ஜாஸ்தி வருது. பட் ஹவர்ஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த சேம் ஹவர் வருது. அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஜாஸ்தி பண்ணி சேம் ஹவர்னா உள்ளே வந்து நமக்கு டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும் அர்த்தாது. சரி ஓகே அப்படின்னு எப்படி விட்டோம். அப்புறம் வந்து அவர் அங்கே பேசிட்டு போய் கேட்டார், டைகர் பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. அது ஒரு லக்கு தான். அது நான் எல்லாம் வந்து 2 days பேக்கில் வந்துட்டு இங்கே அதாவது அந்த ஃபாரஸ்ட் ரூட் உள்ளே இல்லாமல் அந்த ரோடு இருக்குல்ல, ரோட்லேயே நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் ஹோட்டலில் இருந்த அவசரம் நானும் படிக்கிட்டு பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அதான் நீங்கள் ஒரு டைகர் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக அதுக்கு வந்துட்டு நீங்கள் பால் விட்டாலும் பால் குடிச்சிட்டு இருக்காது. ஹியூமன்ஸை பார்த்தா வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்காது அப்படின்ட்டு, அது பார்த்து பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல டைகர் ஆக்சுவலாக, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பக்கத்தில் டீ கடை இருக்குது, டீ குடிச்சிட்டு நாங்கள் எப்படி போகிறோம், நீங்கள் வந்து அப்படி போயிருங்க அப்படின்னாரு. சரி ஓகே ஐயா அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் ஸ்டாப் இல்லை, பிரேக் போடலாம் வேண்டாம், 3 hours இருக்குது, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா பெட்ரோல் பங்க் ஸ்டே அப்படின்னு ஆகும்போது நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக போய் வந்துட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சீக்கிரம் போனால் வந்து ஸ்டே பண்ணுறது கஷ்டம் இல்லை, அதனால தான்.
சாய் கடை அங்கே இருக்குது. ரைட்டில் தான் எக்ஸ்பிரஸே இருக்குது. பரவாயில்லையே. பிள்ளையா டிக்கெட் இருக்கோ? ஓப்பன் ஆகிடுச்சு. அவருக்கு ஓப்பன் ஆகலன்னு என்ன மண்ணெல்லாம் கொட்டி போட்டிருக்காங்க. ஓப்பன் ஆகல. இவங்க எல்லாம் அதை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போது இருக்கு. மண்ணு மேலே ஏறி சாடி இங்கோடி வர முடியாது. அந்த பக்கம் தான் வரணும். சுற்றி அந்த பக்கம் வரணும், ரைட் சைடில். நேரம் பாருங்களேன். அவர் வந்து இங்கே வந்து காமிச்சு கொடுத்துட்டு போனாருங்க. இந்த மண் வந்து இவ்வளோ கொட்டாமல் அது கார் போகிற அளவுக்கு டவுனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக காரை ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் வந்துட்டு டீ குடிச்சு போகலான்னு வந்த ஒரு ½ hour கேப் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பையும் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஆக்சுவலாக பைக்கை தான் சுற்றி வாங்கினாங்க. இப்போ போனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறேன்னா எனக்கு பின்னாடி எந்த வண்டியும் வராது பார்த்தா. மீன்ஸ் பைக் வந்தால் வரலாம், கார் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை இனிமேல். ஆக்சுவலாக அது லீகலாக இல்லாமல் இது ஓப்பன் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண விட அப்படின்ற மாதிரி வச்சுருந்தது. பைக் அப்படியே வாங்கின சின்ன பைக் வர சொல்லிப்பா அவர். இந்த மரமாடி ஏறும் அந்த இடத்துல அது பாருங்க. காரை அந்த இதை மண்ணை போட்டு 3 நேரம் கார் வரது முட்டிட்டு இருக்கானுங்க. சைட்டு இன்னைக்கு உடங்கின மாதிரி தான். சூப்பர். டே எப்படா காரை அப்படி கொண்டு வரீங்க மனசாட்சி இல்லாமல்? அடப்பாவிடா. ஏறாது இன்னும் அறிவு இருக்கா இல்லையா? சைடில் ஏறினா கார் மறைச்சி காம்பவுண்டில் தான் அடிச்சு நிற்கும். ஐய இதுக்கு ஒரு மண்ணு மேலே ஏற்றிட்டு வந்துடலாம் பேசாமல். மண் வந்து அது லூஸ் மண்ணாக இருக்கும். ஏற பொடியும் போது போய் அங்கே காம்பவுண்டில் உரசும் போது ஏற்றி பாருங்க. ஃப்ரெண்ட்லாம் உடஞ்சிருச்சு. அடுத்து 2 கார் வந்து இங்கே மாட்டி நிற்கிறாங்க. 3-4 கார். ஏன்னா அந்த பக்கத்தில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. இவங்க இந்த பக்கம் மண்ணு போட்டு மூட போகிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. வந்து உள்ள மாட்டி நிற்கிறாங்க. ஏன்னா பல மாதமாக அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. டக்கு ஏன் ஸோ யாருமே இல்லாத ஒரு ஹைவேரை நான் மட்டும் தனியாக போக போகிறேன். ஏன்னா மண்ணை போட்டு முட்டாங்களா இனி வந்து ஒரு வண்டியுமே வந்து வராது. ஆக்சுவலாக போன வண்டி ஏதாச்சும் அந்த அவங்க போகிற சொல்லி பிடிக்க முடியாது. ஏன்னா திங்க் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி இந்த ரூட்டை இப்படி ஏறி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டான். இதில் ஏதோ சொன்னார், நீங்கள் லெஃப்ட் எடுத்து அப்படியே ரவுண்டு போட்டு போகணும் அப்படின்னாரு. இந்த ரவுண்டு தானா? ஜெய்ப்பூர் இப்படி ரவுண்டு போட்டு தான் ஏறணும். இல்லை இது லெஃப்டில் போகுது. அங்கே போய் ரவுண்டு போடணும்னு நினைக்கிறேன். அந்த சைட்லையா இருக்குமோ? ஆமாம் இது வராது. இது கோட்டா போகுது. ஒரு எக்ஸ்பிரஸ் வேக்கு ஆசைப்பட்டு பக்கம் போய் தான் கோட்டா. நான் நேற்று வந்த ஊருக்கே திரும்ப போயிருப்பேன் நான் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இந்த அப்படியே சர்க்கிள் பெரிய சர்க்கிள் அப்படி ரவுண்ட் அடித்து மேலே ஏறணும்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஊர் வருது. ஒரு ஊரில் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து இந்த டோல் வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா அதையும் தாண்டி போனால் நேராக அப்புறம் டெல்லி போய் ரோடுது. அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நம்ம ஜெய்ப்பூர் பார்த்து போக வேண்டியதான். ரொம்ப நாளாக ஆக்சுவலாக வந்து 25 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும் மேபி. ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் போகிறது போலாட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போகிறோம். ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். ஏன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் கம்மியாக வந்தால் வரும். கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாகுது படி. ஓகே டிராஃபிக்லாம் ஃப்ரீயாக போகிறோம் அவ்வளோதான். செயின் வேறு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது. அவன் இந்த டயர் மாட்டினோட டைட் பண்ண சொன்னால் அவன் ஸ்பேனரில் டூல்ஸ் இல்லை அப்படின்ட்டு பார்த்தா நான் சரி ஓகே இந்த டயரே மாட்டுறேன்னா அதையும் தலைக்கெல்லாம் மாட்டுறதை பிடிச்சி அப்படியே தான் மாட்டி விட்டாச்சு. நாளைக்கு இப்போ லூப் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி இது பண்ணணும். செயினோட கண்டிஷன் பார்க்கணும். கட்டுதுங்களா? டெல்லி வந்து 340 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நான் போயிட்டுருக்கேன்ல இந்த எக்ஸ்பிரஸ் வே ஓப்பன் ஆன அப்புறம் பைக்கே அலௌடு கிடையாதான் இருக்கும் பார்த்தா. ஏன்னா பொதுவாகவே இந்த லாங் எக்ஸ்பிரஸ் வேலாம் பார்த்தீங்கன்னா பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க. மினிமம் ஸ்பீடே 120 போட்டிருப்பாங்க. அதில் போட்டுருந்துச்சு கார் ஸ்பீடு 120 நினைக்கிறேன். ஸோ அதனால் பைக்கெல்லாம் ஸ்லோவாக போகணுன்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஓப்பன் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கூட பார்த்தீங்கன்னா தாத்தா இதெல்லாம் வந்துட்டு இருந்தா உள்ள. ஸோ எப்படியும் ஓப்பன் பண்ண பிறகு போக முடியாத ஒரு ரோட்டில் நம்ம வந்து இப்போயே வந்து ஓட்டி போயிடுறோம். இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அது பெயிட் டோலு பைக் இருக்கான்னு தெரில. நான் சொல்கிறேன் பைக் இருக்காது. ஏன்னா அது அதில் ஸ்பீடு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா பைக் வந்து இத்தனை ஸ்பீடு மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் பைக் அலௌட் இல்லை அப்படின்றத நான் கெஸ் பண்ணேன். இந்த மாதிரி ப்ராட் ஹைவே வந்து நம்ம வந்து ஆக்ரா டு டெல்லி போகும்போது யூஸ் பண்ணியிருப்போம். யமுனா எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி தான் நேம். அது ரொம்ப கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் ரோடு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேன் இருக்குது? அது சின்ன லைனு. அதை விட்டு 1 2 3 4 5 லைன் 5 லைன்ஸ் இருக்குது மொத்தம். இந்த ஹைவேல வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போர்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் அந்த கிலோமீட்டர் வந்து மைனஸ் ஆகிறத வந்து போர்டை வச்சுருக்காங்க. அதாவது இதோட லாஸ்ட் எக்ஸிட் வந்து டெல்லி தானே. ஸோ இந்த டெல்லி போகிற கிலோமீட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பனாரஸ் ரிவர்
இதோட அடியில் ரிவர் போகுது. ஆனால் லேண்ட் லெவலில் இருக்க மாதிரி பார்க்குறதுக்கு. ஆமாங்க, இந்த அடியில் பிளாக்காக தெரியல. சரி பார்த்தீங்களா, 266.8 இருக்குது. இது பிரிட்ஜ் வந்துச்சு போக. இப்போ தான் பிரிட்ஜில் ஏற ஃபீல் தெரியுது. ஏன் பிரிட்ஜில் இந்த மீட்டர் வச்சுருக்கலாமே, ஏன் வைக்க மாட்டான்னு தெரியலையா? அது மாதிரி டயர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரையும் வந்து போகிறது நல்லா இருக்குது. அதுக்கு மேலே வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது இந்த போட்டிருக்க டயர். ஆக்சுவலாக அன்சைஸ்னாலே புது டயர் தான் தெரில. ஆக்சுவலாக சொன்னல பாருங்க, 265.9 போட்டிருக்கா, அடுத்து 265.8 இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 மீட்டர்ஸுக்கும் அந்த போர்டு ஃபுல்லாக இன்டோர் வச்சுருப்பாங்க போல இருக்கு. கார் கை காட்டினாங்க. நான் பொதுவாக யாருக்காக நிப்பாட்ட மாட்டேன். அதில் கொஞ்சம் சின்ன பசங்க நின்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ கார் பேனட் ஓப்பனில் இருந்துச்சு. போய் கேட்டு பார்ப்போம் என்ன ஹெல்ப்ன்ட்டு. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்னா என்னது, அடுத்த எக்ஸிட்டில் போயிட்டு இப்படி இதை சொல்ல முடியும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லை ஃபோன் நம்பர் வாங்கி அதை கொடுக்க முடியும். பார்ப்போம். ஓகே, ரேடியேட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹைட்ரேஷன் பேக்கில் இந்த வாட்டரை வந்துட்டு தானம் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அதில் நிப்பாட்டு இருந்துக்கு. என்னென்னா சரி ஏதோ ப்ராப்ளமாக நின்றுருக்காங்க. அந்த 2 லேடிஸ் அதில் உட்காந்துருந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஏதோ இந்த படத்துலலாம் தீரன் படத்தில் வர மாதிரி தாக்குதல் பண்ணுற மாதிரி பார்த்தா வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது, ஒரு டைப்பாக உட்காந்து சரி ஹெல்ப் கேட்டு வந்து அந்த எலும்புமோ இல்லை டிப்பமோ இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி திரிசாக உட்காந்துருந்தாங்களா. அந்த தாத்தா வந்து ஒரு சைடில் நின்றுட்டு இருந்தார். அப்படி பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக தெரில. அதெல்லாம் டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு உடனே மூவ் பண்ணியாச்சு. ஸோ ஜெய்ப்பூர் போகிற பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது. பட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் வந்துட்டு பேசி ஸ்டே பண்ண போகிறேன். பேசியாச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் என்னென்னா வந்துட்டு அவங்க வெளியே அந்த பக்கம் போட சொன்னாங்க. ட்ரையாக கொஞ்சம் புல் இருந்துச்சு, அங்கே போட்டுருக்காங்க. வெளியே மீன்ஸ் உள்ளே தான் ஃப்ரெண்டில் அது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொந்தாக இருந்ததுனால கொஞ்சம் பயம் ஆகிட்டு திரும்ப அடுத்து இந்த பக்கம் க்ரீன் சார்ஜ் கேட்டேன். ஓகே பர்மிஷன் வந்துட்டு ஓனர்கிட்ட கேட்டு அப்புறமா வந்து ஓகேன்னு சொன்னாங்க. பட் அங்கே போய் தொட்டு பார்த்தா வந்து புல் தண்ணி போட்டிருக்காங்களா, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. கண்டிப்பாக குளிர் இறங்கும்போது ஜாஸ்தி குளிர்ந்துட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு காஞ்ச புல் இருக்குது. கொஞ்சம் லெவல் கொஞ்சம் அப் டவுன் வந்துச்சு பண்ணு. பட் பரவாயில்ல ஓகே வந்துச்சு சொல்லிட்டு டென்ட்டு பார்த்தீங்களா தெரியுதா இல்லையா, டென்ட்டு தான் இருக்குது. ஸோ டென்ட் வந்து போட்டாச்சு. ஸோ திங்ஸ் கொஞ்சம் ஓரளவு எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே படுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜெய்ப்பூரில் ரூம் போட்டுருக்கலாம். பட் என்னன்னா பட்ஜெட் ஏறிட்டு போகுதுல்ல. ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்துட்டு டென்ட் போடுறது ஒன்லி அந்த லாங் ட்ராவல் அப் ட்ராவல் டவுன் ட்ராவல் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு வீட்லேயும் வந்து பாசிபிள் இருந்தால் போடலாம் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்றைக்கி எனக்கு பாசிபிள் இங்கே தான். ஏன்னா நாளைக்கு ஜெய்ப்பூரில் ஸ்டே பண்ண போகிறோமா. ஸோ 2 நாள் 3 நாள் அங்கேயே ரூம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு காலைல வந்து ஒரு ½ hour கிளம்பி போட்டால் இன்றைக்கி நைட் ஸ்டே ஆகிறது முடிஞ்சு போகிறதுக்காக தான். இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து 0. ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட் பெட்ரோல் போட்டதில் பெட்ரோல் இருந்துச்சு. ப்ளஸ் இன்றைக்கி அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர். ஸோ அதனால் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இல்லை. அப்புறம் ஸ்டே வந்து இன்றைக்கி 0-10 ஸ்டே. ஸோ அதுவும் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 240 ருபீஸ் ஆச்சுது. அதாவது மார்னிங் டிஃபன், அப்புறமா வந்து லஞ்ச் கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டா தான். நைட் டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பசிக்கலை, அதான் உண்மை. ஸ்கிப் பண்ணதில்லை, ரொம்ப பசிக்கலை. ஸோ அது ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சு, 240 ருபீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது நம்ம சஃபாரி போகிறோம்ல. ஸோ அது வந்து ஒரு 2000 எக்ஸ்பென்ஸ் ஆச்சுது. அது ஆமாம் 2000 எக்ஸ்பென்ஸ் ஆச்சுது. வேறு இன்றைக்கி எந்த எக்ஸ்பென்ஸுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஜெய்ப்பூரில் சந்திக்கலாம். பாய், see you.